ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகத்தினரின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை சமூகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திடும் வகையில் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்ட ஊடகத்தினருக்கான பயிலரங்கம் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் என்கிறார் திருவள்ளுவர். பகைவர், நண்பர், நடுநிலையானவர் என எவராயினும் அவரிடம் பாரபட்சம் காட்டாமல் நடுநிலையோடு நடந்து கொள்வதே சிறந்த அறமாகும் என திருவள்ளுவர் சுட்டிக்காட்டும் குணநலன்கள் ஊடகத்தினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளாக இருக்கின்றன. ஜனநாயகத்தின் 4 தூண்களாக சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகத்துறை உள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகத்தினரின் நலனுக்காக மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகத்தினருக்கான புத்தாக்க பயிலரங்கம் சேலத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து பேசிய பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி, வளர்ச்சி செய்திகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஊடகத்தினர் அதிக அளவில் வளர்ச்சி சார்ந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மெயில் கனெக்டிங் கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய ரோல், உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி அரசனுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால் இந்த செய்திகள் இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்கிட்ட சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். இது என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், சமூகத்தின் மனசாட்சியாக திகழும் ஊடகங்கள் அரசின் செயல்பாட்டினை மக்களுக்கு கொண்டு செல்லும் ஆக்கப்பூர்வ பணியை செய்வதாக தெரிவித்தார். சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசை காட்டியாகவும் அமைகின்றன. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல அலுவலர் வீரேந்தர் சம்யால் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து விளக்கமளித்தார். மரவள்ளிக்கிழங்கு மற்றும் ஆமணக்கு விவசாயத்தில் தற்போதைய நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து ஏத்தாப்பூர் மரவள்ளிக்கிழங்கு ஆராய்ச்சி மைய தலைவர் முத்துக்குமரனும், சேலத்தில் இயங்கி வரும் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக செயல்பாடுகள் குறித்து அதன் இயக்குனர் தென்னரசுவும் ஊடகத்தினரிடம் கலந்துரையாடினர். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் மற்றும் தகவல் சரிபார்ப்பு குறித்து அபிப் ரகுமான் பயிற்சி அளித்தார். சமூகத்தின் வளர்ச்சியில் ஊடகத்தினரின் பங்களிப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் பத்திரிகை தகவல் அலுவலகம் நடத்திய புத்தாக்க பயிலரங்கம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.